நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. மிக சிறப்பாக ஒரு மாதத்திற்கு மேல் கொண்டாடி வருகிறோம். இன்றைக்கு இங்கே நடக்கின்ற இந்த நிகழ்வு 125வது நிகழ்ச்சியாக வெற்றிகரமாக உணர்ச்சியோடு எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். அதற்காக இந்த நேரத்திலே மாவட்ட கழக பகுதி கழக செயலாளர்களுக்கும் வட்டக்கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன் பேசினார் நம்முடைய ஏன் வேண்டும் என்ற திமுக என்ற தலைப்பிலே தெல்ல தெளிவாக உங்கள் மனதிலே பதியும்படி சிறப்பாக எடுத்து வைத்தார். என்னென்ன இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுடைய வாழ்விலே எப்படியெல்லாம் உயர வேண்டும் என்று சிந்தித்து எவ்வளவு திட்டங்களை செய்திருக்கிறார்கள் என்று படிப்படியாக ஒவ்வொருவருக்கும் புரியும்படியும் வெகு அழகாக எடுத்துரைத்தார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு சமுதாய இயக்கம். ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அவர்களுடைய ஒரே குறிக்கோள் இந்த தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டை, தமிழ் மொழியை எப்படி உயர்த்திட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். ஆட்சியில் இருந்தால் அந்த ஆட்சியின் அதிகாரத்தை வைத்து நாம் என்ன இந்த மக்களுக்கு செய்யலாம் என்று எண்ணுவார்கள். ஆட்சி இல்லை என்று சொன்னால் தன்னால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும், இந்த மக்களுக்காக செய்ய வேண்டும், அவர்களுக்காக போராட வேண்டும், அவர்கள் உயர ஏதாவது அவர்களுக்கு ஒரு தவறு ஏற்பட்டால் அதை சுட்டி காட்டி போராட வேண்டும் என்ற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட இயக்கம். தன்னுடைய பேருக்கு பக்கத்தில் ஜாதி பெயரை வைத்து கொண்டு போய் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டால் ஒரு ஓட்டு யாராவது ஜெயிக்க முடியுமா? நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அன்றைக்கு சொன்னார், மேடையில் நம்மளாம் உட்கார தகுதி இல்லாதவர்களாக இருந்தோம். இன்றைக்கு மேடையில் போட்டு பேரை சொல்லி அவருக்கு துண்டை போட்டு மரியாதை ஏற்படுத்தி தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் கோயிலுக்கெல்லாம் போனோமா, நம்மளுக்கெல்லாம் ஒரு கோயில் கருவறையிலேருந்து வெளியில் தான் நிற்கணும். ஒரு சில பேர் விஐபிங்க, பெரிய உயர்ந்த பணக்காரர்கள், உயர்ந்த ஜாதியினர் மட்டும்தான் அங்கே போக முடியும். ஆனால் இன்றைக்கி எப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு அறங்காவலர் குழுன்னு போட்டு அதில் ஒரு ஆதி திராவிடர் நலத்தை சேர்ந்த ஆதி திராவிடர் குலத்தை சேர்ந்தவரை அந்த அறங்காவலர் உறுப்பினராக போட்டு இவர்த்தானே அவனை மாலை போட வைக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்தது? கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சமுதாயத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டை மொழி எடுத்துங்க. இன்றைக்கி உலகத்திலேயே சிறந்த மொழி, பழமையான மொழி என்று எதை சொல்கிறாங்கன்னா தமிழ் மொழியை சொல்கிறாங்க. ஆனால் அதை இன்றைக்கும் அதாவது நிதி நெருக்கடி இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்தித்து கொண்டு எப்படியெல்லாம் நாம் இந்த உயர்த்த வேண்டும், இந்த தமிழ்நாட்டுக்கு வருமானத்தை எப்படியெல்லாம் பெருக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய உழைப்பை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவர் சொன்னார், இன்னைக்கு வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு, வெல்வது நிச்சயம், இது பணியாற்ற வேண்டும். இந்த வட்டம் சாதாரண வட்டம் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்னா ஒரு முதல் காரணம், மிகப்பெரிய காரணம் உங்களுடைய உழைப்பு, இந்த வட்டத்தினுடைய உழைப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல வருகின்ற காலங்களிலும், ஏன்னா போன நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, அதுவும் இந்த வட்டத்தை பொறுத்தவரை நிறைய வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கோம். அதே போல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற இந்த 2 தொகுதிகளையும் மிக கடுமையாக உழைத்து, நிச்சயமாக சொல்கிறேன், சாதாரணமான தேர்தலாக இருக்காது. பொறாமை எண்ணத்தோடு நயவஞ்சகத்தோடு நம்மை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு கும்பல் சுற்றிட்டு தான் இருக்குது. அவர்களெல்லாம் எதிர்த்து நாம் போராட வேண்டிய களம் வருகின்ற காலம். ஆகவே நாம் தலைவரை நெஞ்சிலே நிறுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தொடர வேண்டும் என்ற கம்பீரத்தோடு நம்பிக்கையோடு பணியாற்றி மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரித்து அடுத்த 2026 தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்ற உணர்வோடு பணியாற்றுங்கள். நிச்சயமாக அடுத்த முதல்வர் நம்முடைய தளபதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.